பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது. அநேக நாட்கள் சில நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள், உண்மைதான். ஆனால் அது இருதயத்தை சில நேரங்களிலே இளைக்க பண்ணுகிறது, சோர்ந்து போகிறீர்கள். ஆனாலும் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொண்டதை போல ஆண்டவர் இன்றைக்கு விரும்பின ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று தாவீது எழுதுகிறார். பெருமூச்சினால் இளைத்து போனேன், ஐயோ எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையே, எவ்வளவோ அலைச்சல்கள், எவ்வளவோ வேதனைகள், சத்துருவுக்கு பயந்து ஓடுகிற ஓட்டங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ஒருவேளை இந்த நாளிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். சில சூழ்நிலைகளிலே ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி பெருமூச்சு விட்டு வேதனையோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் ஆசீர்வதிப்பேன், நீ விரும்பினதை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்வாய். இங்கே தாவீது எழுதுகிறார், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். மற்றவர்களுடைய நிந்தையான வார்த்தைகள், பரிகாசமான வார்த்தைகள், அதையெல்லாம் கேட்டு இளைத்து போய் இரவெல்லாம் படுக்கையை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நீ விரும்புகிறது சீக்கிரமாய் உன்னை தேடி வரும். இனிமேலும் கால தாமதம் ஆகாது என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விரும்பினது ஜீவ விருட்சத்தை போல உன்னை தேடி வரும் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இங்கே தாவீது எழுதுகிறார், கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள்ளுங்கள் என்று. இந்த நாளிலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழிகளின்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துவது பூமியை சுதந்தரிக்கிற அளவுக்கு உயர்த்துவார். எப்பொழுது அவன் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வழியை கை கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாகவே அவனை உயர்த்துவார்.
இன்றைக்கும் யார் யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ, அவருடைய வழியை கை கொண்டு இரவும் பகலுடைய வேதத்தை தியானிக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் உயர்த்துவேன், பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அளவுக்கு உன்னை மேன்மையாய் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு அந்த உயர்வுகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதை நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுவோம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று ஆபிரகாமை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 75 வயதிலே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். 25 ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்தான். அவன் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகத்திலே, அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சோம்பேறியா இருக்கவில்லை. எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு விசுவாசத்தில் பலனடைந்து கொண்டே இருந்தான். ஆகவே அவனுடைய பொறுமையை ஆண்டவர் பார்த்தார். பொறுமையாய் காத்திருந்தான். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை 100வது வயதிலே அவனுக்கு நிறைவேற்றினார். இன்றைக்கும் அநேக நாட்கள் நம்மை காத்திருக்க வைக்கவே மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ காத்திருந்த எல்லா விண்ணப்பங்களும், எதிர்பார்த்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நான் தருவேன். இருதயம் இளைத்து போய் விரும்பினது இதுவரை கிடைக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அந்த விரும்பினதை ஆண்டவர் அருளி செய்கிறார். உன்னை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வார். ஜீவ விருட்சத்தை போல இன்றைக்கு அது ஒவ்வொருவரையும் தேடி வருகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்துருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இன்றைக்கு நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஜீவ விருட்சம் போல அது வருகிறது. ஆகவே உன்னுடைய எல்லா ஆலோசனைகளையும் இன்றைக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதுவரையிலும் காத்திருந்து வேதனையோடு தங்கள் படுக்கையை ஈரமாக்கி கட்டிலை நனைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஜீவ விருட்சம் போல அவருடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதை இன்றைக்கு அவர்கள் காண உதவி செய்யும். அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேறுவதாக அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.